எனக்கே தெரியல கவிதா, நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கேன்னு. சட்டு நான் அப்படி சொன்ன உடனே மனசு உடைஞ்சு செத்து போயிடலாமான்னு தோணுச்சு. ஏய் கார்த்தி, வாய மூடு. ஏன் இப்படிலாம் பேசுற? ஏங்க உங்க போன் கொடுங்க. இந்தா. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? கார்த்திக் கிட்ட இனிமே பார்க்காத பேசாத வராதன்னு சொன்னியா? என்ன உனக்கு என்ன அவ்வளவு திமிராயிடுச்சா? அடி செருப்பால. ஏண்டி குடும்ப பொண்ணா நீ? இந்த வீட்டுல தான் நீ பிறந்தியா? என்னம்மா என்னாச்சு? லைன் கட் ஆயிடுச்சு. யாருமா? எடுத்து பேசு. பேசுமா. பேசுறேன். ஹலோ. ஏண்டி போனை கட் பண்ண? நான் தானே தெரிஞ்ச உடனே பயம் வந்துச்சா உனக்கு? அறிவு கெட்டவளே. இங்க பாரு, நான் உன் கூட பேசினா உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிருப்பேன். ஆனா நான் ஃபோன் பண்ணது தேன்மொழி நம்பர். உன்னை யார் எடுக்க சொன்னது? பேசாதடி பொண்ணாடி நீ. நீ பண்ண வேலையெல்லாம் பத்தாதா? அதையும் தாண்டி இப்ப இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நீ எங்க அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தியா இல்ல வேற எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்துட்டாங்க? பாரு, இந்த மாதிரி அனாவசியமா பேசுறவெல்லாம் வச்சுக்காத. அடச்சி வாய மூடு. பேசாத. அந்த வீட்டுக்கு போன உடனே அப்படியே அவங்க புத்தி வந்துருச்சா உனக்கு? வேணாக்கா, தேவையில்லாம பேசாத. யார் நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? பொண்ணோட நம்ம அப்பாவை எதிர்த்து போய் கல்யாணம் பண்ண. சரி, அது கூட பரவாயில்ல. போய் தொலைஞ்சது சரியே. உங்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. நீ செத்தால வாழ்ந்தாலும் அதை பத்தி கவலை இல்லைன்னு தான் ஒதுங்கி இருக்கும். அப்புறம் எதுக்கு நீ போன் பண்ணி இவ மனசை கெடுக்க பாக்குற? ஏன் இவ ஒழுங்கா இருக்கிறது பிடிக்கலையா? நீ ஓடி போன மாதிரி இவளையும் எவனையாவது இழுத்துட்டு ஓடி போனதா உன் மனசுக்கு நிம்மதியா இருக்குமா? நீ ஓடி போய் ஓடு காலின்னு பட்டம் வாங்கிட்ட. அவளுக்கு நாங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவ நல்ல பேர் வாங்கிடுவா. அதானே உனக்கு பொறாம? அம்மாடி அம்மாடி கவிதா, என்னம்மா ஏமா அழற? இங்க பாருடி, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இன்னொரு தடவை இங்க போன் பண்ணாத. இது குடும்பம் நடத்துற இடம். உன்ன மாதிரி அத என் வாயால சொல்றதுக்கே என் வாய் கூசுதுடி. நீ பண்ணது கல்யாணம் இல்ல. வேண்டாம், என்ன அனாவசியமா பேச வைக்காத. நீ அவனோட ஓடுனதோட நின்னுடு. இனிமே இங்க போன் பண்ற வேலை வச்சுக்கிட்ட விளக்குமாறு பிஞ்சிடும். வேடி போன. என்னாச்சு கவிதா? அழாதம்மா. என்னம்மா யார் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்னம்மா ஏன் அழற? இத்தனை பேர் கேக்குறோம்ல, என்ன சொல்லுமா? சொல்லுமா? என்னன்னு சொல்லுமா? போன பத்மினி அக்கா எடுத்துட்டாங்க. என்ன அசிங்கமா திட்டாங்க. ஏன் முன்னாடி திட்டுறதுக்கு அவ யாரு? நான் இப்பவே போய் அவன் முடிய புடிச்சு எடுத்துட்டு வரேன் பாருங்க. ஒரு நிமிஷம் அவ யாரடா? உன் குழந்தையாடா? அவகிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? அதுக்கு கவிதாவை அட வைக்கிறா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. முதல்ல அவளை உள்ள கூட்டிட்டு போ. மா டேய், வாழ்ந்துட்டு இருக்கா, சமாதானப்படுத்து போ. போடா சொல்றல, போடா. நான் சொல்றது கேளு, போ. கூட்டிட்டு போ அவளை. கவிதா, நீ உள்ள வா. அழாத வா. வா. அழாத கவிதா, வா. தம்பி, நீ ஒன்னும் கவலைப்படாத. தேன்மொழி எவ்வளவோ மேலு, தங்கம். ஆனா இந்த கவிதா எவ்வளவு அடம் பிடிச்சா தெரியுமா? அவளையே மாத்தி நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இத பாரு, நீ நேரா தேன்மொழிய பார்த்து பேசு. ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேசுறதுக்கு அவளை கூட்டிட்டு வா. அவளை நான் மாத்தி காட்டுறேன். சரி ஆண்டி. தைரியமா போயிட்டு வா. தேங்க்ஸ் ஆண்டி. வரேன். வரேன் ஆண்டி.
என்ன கிளம்பியாச்சா? கிளம்புறோம். இதோ ஒரு நிமிஷம். ஏங்க ஏங்க இதோ வந்துட்டேம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேன். இவங்க எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அப்படிங்களா? ஒரு நிமிஷம். மாரிஸ், போயிட்டு வரேன். மாரிஸ், வரப்பா. நீங்க காஃபி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. ஓகே. என்னப்பா? பாப்பா, எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க. கிளம்புறீங்களா? போயிட்டு வர மாதிரி நாங்க போயிட்டு வரோம். வாங்க. என்னத்த நீங்க இன்னும் ஊருக்கு கிளம்பலையா? நான் அங்க வந்து என்னடி பண்ண போறேன்? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? ஊரை விட்டு ஒரு நாள் கூட நகர மாட்டேன்னு சொல்வீங்க. ஆமா சொன்னேன். ஆனா இப்ப நான் 4 நாள் என் மருமகன் வீட்டுல தங்கிட்டு தான் வரப்போறேன். ஏன் தங்க கூடாதா? அட உங்களுக்கு இல்லாத உரிமையா? நல்ல சந்தோஷமா தங்கிட்டு வாங்க. ஆமாண்டி. இவ ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கா. இவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்டு தானே வரணும். இப்பவே நீங்க ஊருக்கு கிளம்புறதை விட நல்ல வழி காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இருப்பாள என்னைய நக்கல் பண்றியா? நான் எதுக்கு உங்களை நக்கல் பண்ண போறேன்? நல்ல சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. ஆமா, நான் இருந்து எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி எல்லாம் பாத்துட்டு தான் வரப்போறேன். எல்லாரையும் சமாதியா கிட்ட வருவேன்னு சொல்லு. ஏய், என்ன முணுமுணுக்குற? ஒண்ணு இல்லத்த, எல்லா இடத்தையும் சந்தோஷமா பாத்துட்டு வாங்க. நாங்க கிளம்புறோம். கிளம்பு கிளம்பு. வரோம் ஷாலினி. போயிட்டு வரோம். ஈஸ்வரி, என்ன சித்தி? வா இங்க. கிச்சன்ல வேலை இருக்கு வந்து சித்தி. உட்காரு. நமக்கு வருஷத்துக்கு 365 நாள் வேலை இருக்கதான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? வந்து உட்காரு. விட மாட்டீங்களே. என்ன சொல்லுங்க. ஆமா, உன் மருமக உன் பேச்செல்லாம் கேட்பாளா? கேப்பாளே. என்னத்த பேப்பாளே கேப்பாளேன்னு? ஏண்டி, நீ எல்லாம் சுய புத்தியோட தான் இருக்கியா? இல்ல சொல் புத்தி இருந்தாதான் உன் புத்தி சுத்தப்படுமா? முதல் ராத்திரி அவங்க வீட்டுல வைக்க கூடாது, இந்த வீட்டுல தான் வைக்கணும்னு நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேனே. கொஞ்சமாச்சும் என் பேச்ச கேட்டியா? விட்டு கொடுத்த. கடைசியில என்னாச்சு? பொண்ணு மாப்பிளையும் விடிய விடிய அந்த வீட்டு காவலா மொட்டை மாடியில நடந்து திரிஞ்சதுதான் மிச்சம். இத பாரு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. எப்பவாவது நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் கருக்குன்னு பட்டுச்சுன்னு வச்சுக்க, அதை அப்படியே புடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம இருக்கட்டுமா வேணாமான்னு ஒலட்டிக்கிட்டே யோசிச்சேன்னு வச்சுக்க, எல்லாம் நாசமா போயிடும். நம்மள மீறி அவங்க அங்கதான் சாந்தி முகூர்த்தம் வைக்கிறேன்னு சொன்னாங்களே, அது அவங்களால நடத்த முடிஞ்சுதா? நீங்களாவது உங்க வீட்டுல கரண்ட் பட்டி வச்சிருக்கீங்களா? அது என்னது? இன்வெர்டர். அது அவங்க வீட்டுல இருந்தா கூட சொன்ன மாதிரி நடத்தி இருக்கலாம். இப்ப என்னாச்சு? இதுக்குதான் பெரியவங்க சொன்னா கேட்கணும். இத பாரு, வந்த முதல் நாள்ல இருந்தே உன் மருமகளை நீ கைக்குள்ள வச்சுக்கணும். ஒரு நாள் விட்டு பிடிப்போன்னு நினைச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் நீ அவளுக்கு அடிமையா தான் இருக்கணும். என்னடா இது, கிளவி இப்படி பேசுறாளேன்னு பாக்குறியா? அட சாவு யாருக்கு தான் வரல? நான் நாளைக்கு சாவேன், இன்னும் 2 நாள் கழிச்சு நீ சாவ, அவ்வளவுதானே. ஆனா இருக்கிற வரைக்கும் நாம மான மரியாதையோட வாழ்ந்துட்டு போகணும். இவ்ளோ நாள் நீ கெத்தா இருந்துட்ட, இதுக்கப்புறம் உன் மருமக சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு அவளுக்கு எடுப்பா இருந்தீன்னா உன் மனசுக்கு எப்படி இருக்கும்? இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் மாமியார்னா தொக்கு ஆகாது, மூஞ்சில முழிக்க கூடாது. எங்க காலம் மாதிரியா? இல்ல. அப்ப நீ என்ன பண்ணணும்? அவளை உன் கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும். ஏய், நான் உடனே அப்படியே கை கால்லாம் நடுங்கணும். அதுக்காக நான் அவளை கொடுமைப்படுத்தி மண்ணெண்ணெய் ஊத்தி கொடுத்து வீட்டை விட்டு துரத்துனால எதுவும் சொல்லல. உன் பிள்ளைக்கு அவ அடக்கொடுக்குமான பொண்டாட்டியா இருக்கணும்னா முதல்ல அவ உனக்கு மருமகளா இருக்கணும். அதுக்குதான் சொல்றேன். அதனால இப்ப இருந்தே அவளை நீ கைப்பத்திக்க. எங்க அவளை கூப்பிட்டு எனக்கு ஒரு காப்பி போட்டு கொண்டு வர சொல்லு. கூப்பிடு. சூர்யா, சூர்யா. சூர்யா, இதுதான் நீ கைக்குள்ள வச்சிருக்கிற லட்சணமாக்கும். இப்ப பாரு. ஏ சூர்யா, அத்தை கூப்பிட்டீங்களா அத்தை? ஆமா, உள்ள என்னத்தா பண்ற? இல்ல, மேல சும்மாதான். சும்மா உட்கார்ந்து தரைய தேய்ச்சிக்கிட்டு இருக்கியா? இனிமே இது யார் வீடு? உன் வீடு இல்லையா? நாங்கெல்லாம் வெளியாளு, வருவோம் இருப்போம் போயிடுவோம். நீ தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு டக்கு டக்குன்னு செய்யணும். அங்க என்ன பாக்குற? போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. சாயந்தரம் ஆச்சுல்ல,
எல்லாருக்கும் காப்பி கொடுக்கணும்னு உனக்கு தெரியாது? இதெல்லாம் சொன்னாதான் செய்வியே நீயே. நீயா செய்ய மாட்டியா? பா. என்ன நீ திரு திருன்னு முடிச்சுட்டு நிக்கிறீங்க? அது காஃபி போடணும். காஃபி தூள் சக்கரை கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்ல. ஏன் இந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு வீட்ல வேற யாருமே இல்லையா? ஐயோ இல்ல ஷாலினி, நானே போடுறேன். கொஞ்சம் அது எங்க இருக்குன்னு மட்டும் சொல்ல. நீங்க வாங்க, நான் பண்றேன். இல்ல ஷாலினி, பரவாயில்ல ப்ளீஸ். நீ அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடு, நானே போடுறேன். சரி, இப்படி வாங்க. இதோ காஃபி தூள். இதாங்க சக்கரை. தேங்க்ஸ் ஷாலினி. சரிங்க அண்ணி. பாத்தியா, ஒத்த சவுண்டு கடகடன்னு ஆடுது இல்ல? அப்படி வைக்கணும். அதை விட்டு நீயும் சும்மா தண்ணி பாம்பு மாதிரி வள வள கொல கொலான்ட்டு. ஏன் பாட்டி, அண்ணி நீங்க தான் காஃபி போட சொன்னீங்களா? ஆமா, நான் தான் சொன்னேன். அவங்க புதுசு இல்ல, அவங்களுக்கு என்ன தெரியும்? ஏண்டி, நான் என்ன அவளை கட்டடத்துக்கு கலவையா அள்ளி போட சொன்னேன்? காப்பி தானே போட சொன்னேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போய், எல்லாம் எனக்கு தெரியும். இப்படிதான் நடுவுல உன் மனசை கெடுக்க உன் பொண்ணு மாதிரி ஆளுங்க வந்து பேசுவாங்க. அதெல்லாம் நீ உன் மனசுல எடுத்துக்கிட்ட, எல்லாம் போச்சு. ஷாலினி, காஃபி குடு. வாங்க. ஆமா, உன் ஆத்தா உனக்கு என்னதான் கத்து கொடுத்தா? பெரிய மனுஷங்க நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கோம், எங்களை விட்டுட்டு சின்ன பொண்ணுக்கு போய் முதல்ல காப்பி கொடுக்கற? இந்தாங்க பாட்டி. இரு, முதல்ல உன் மாமியார் கொடு. அத்தை, இந்தாங்க. இந்தாங்க பாட்டி. இரு, வெத்தலையை துப்பிட்டு வந்து வாங்கிக்கிறேன். சரி, காபியை கொண்டா. கொண்டு வரேன் பாட்டி. இந்தாங்க பாட்டி. என்னம்மா பொண்ணு நீயே? உங்க வீட்ல உனக்கு ஒண்ணுமே கத்து கொடுக்கலையா? என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? தண்ணி ஊத்தி கழுவி விடு. நல்லா தள்ளி விடு. மிச்ச மீதி காப்பி ஏதாவது இருக்கா இல்லையா? என்ன சூடா இல்ல? பா, போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வா. பா. வா. பார்த்தல எப்படின்னு? எவ்வளவு நேரம்? சீக்கிரம் கொண்டா. இத பாருமா, சொல்றேன், நல்லா கோச்சுக்க கூடாது. எல்லாம் உன் நல்ல பழக்கத்துக்காக தான் சொல்றேன். நல்லத கத்துக்கணும், புரியுதா? அதே மாதிரி காப்பின்னு கேட்டா இந்தாங்க காப்பின்னு கையில கொடுக்கணும். நீ பாட்டு கொண்டு வந்து டொக்குன்னு வைக்க கூடாது. நீ என்ன மாட்டு கழனி தனியா வைக்கிற? எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆமா,
குளுகுளு மிஷின் இருக்கா? அதாம்மா இந்த பிரீஸ். இந்த அழுகாம இருக்கிறதுக்கெல்லாம் வெப்பமே ஐஸ் பெட்டி அதான் இருக்கா? இருக்கு. எதுக்கு கேக்குறேன்னா, ஒருவேளை நீ பிறந்ததுல இருந்தே உங்க அம்மா உன்னை அதுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டாளோன்னு கேட்டேன். இப்படி ஒண்ணும் தெரியாம இருந்தீன்னா எப்படி பொழைக்கிறது? ஒரு குடும்பத்துல 1 2 ஆக்கி அத 4 ஆக்கி 10 ஆக்கி 100 ஆக்குறதுனா சாதாரண விஷயமா? அதெல்லாம் பொம்பளை கையில தான் இருக்கு. புரியுதா? போய் விளக்கு போடு போ. என்னவ பண்றா? லைட்ட போட்டுக்கிட்டு இருக்கறா. ஐயோ, சந்தோஷம். சுவிட்ச போட்டியா? அவ்வளவுதானா? ஏமா, நீ இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்தியா இல்ல சுவிட்ச் போட வந்தியா? சாயங்காலம் ஆச்சுல்ல, கைகால் மூஞ்சி கழுவிட்டு சாமி ரூம்ல விளக்கேத்தணும்னு தெரியாதா? போ, விளக்கு போடு போ. ஏன் பாட்டி, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க என்ன வேணும்னே பண்றீங்களா? ஏய், உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சின்ன புள்ள, பேசாம இரு. இது மட்டும் மாரிஸ்க்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? சொல்லிடி, என்ன நடக்கும்? அம்மா, என்னம்மா நீங்களே இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க? என்னன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? ஏய், இப்ப எதுக்கு நீ கத்துற? ஆமா, இவங்கள எதுக்கு குறை சொல்லிட்டு இருக்க? தெரியாத விஷயத்த இவங்க பெரியவங்களா இருந்து சொல்லி கொடுக்கறாங்க. அதை என்னமோ பெரிய குத்த மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? விளக்கேத்த போறேன். சீக்கிரம் பண்ணு. விளக்குல திரிய போடு. நல்லா திரிச்சு விடு. எவ்வளவு நேரம் தான் அதையே பாப்ப? என்ன ஊத்து. அட கொஞ்சமா ஊத்து. கொஞ்சம் தான் ஊத்துனேன். பத்த வையே. கண்ணு மூடி சாமி கும்பிடு. போது, கண்ணு தர. எந்திரி. போய் வீட்டுல இருக்கிற மத்த வேலையெல்லாம் பாரு. போ. போ. இப்படி நடத்தி பாரு. அப்பதான் அவ காலத்துக்கும் காலடியிலேயே இருப்பாளா இல்லையான்னு தெரியும்.